ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி பெரும்பாலும் தன்னுடைய பயணத்தை கால்நடையாகவே தொடர்ந்ததால், அவருக்கு உலகத்தைப் பற்றிய பரந்த அறிவு கிட்டியது. அவர் பார்த்ததையெல்லாம் மனதில் குறித்துக் கொண்டார். அவர் சந்தித்த பொருள்களைப் பற்றின அறிவையும் அவர் நன்றாக சேகரித்துக் கொண்டார். இவ்வாறாகவே அவர் யோகாசனமும் பயில நேர்ந்தது. இதன் மூலம் அவருடைய உடலை அவர் திடகாத்திரமாகவும், வலிமையாகவும் ஆக்கிக் கொண்டார். நரசிம்ம சுவாமிஜி ஆயுர்வேதத்தையும், மருத்துவ குணங்கள் பொருந்திய மூலிகைகளைப் பற்றியும் அவர் தெரிந்து கொண்டார். நோயால் வாடியவர்களுக்கு சிகிச்சையும் அளித்தார். அவர் சமையல் கலை நுணுக்கங்களையும் அறிந்திருந்தார். நரசிம்ம சுவாமிஜியின் தேடலில் அவர் நிறைய இன்னல்களை சந்தித்தார். நரசிம்ம சுவாமிஜி ஒருவரிடமும் தன்னுடைய உணவிற்காகவோ, உறைவிடத்திற்காகவோ எந்த உதவியும் அவர் கேட்டதில்லை. கிடைத்ததை மட்டுமே அவர் உண்டார். சில நேரங்களில் எந்த உணவும் கிடைக்காமல் அவர் பசியால் வாடியுள்ளார். அவர் ஒருமுறை பசியின் கொடுமை தாங்க முடியாமல் மண்ணை எடுத்து, அந்த மண்ணை நீரில் கழுவி, அதை இலகுவாக பிசைந்து துணியில் வடிகட்டி அந்த மண்ணையே அவர் உண்டார். கடும் குளிரிலும் கூட இடுப்பில் ஒரு துண்டுடன் படுத்து உறங்கினார். சில நேரங்களில் இடுகாடு பக்கத்தில் இருந்தால், அங்குள்ள கல்லறையின் மீது இருந்த துணியை எடுத்து தன் உடலில் சுற்றிக் கொண்டு உறங்கிவிட்டு காலை எழுந்தவுடன் அந்த துணியை எடுத்து மீண்டும் அந்த கல்லறையின் மீது போர்த்தி விடுவார். இவ்வாறு பல இன்னல்களையும் சந்தித்து நரசிம்ம சுவாமிஜி வாழ்ந்தார். வெட்ட வெளியில், கொட்டும் மழையில், தகிக்கும் வெயிலில், நடுங்கும் குளிரில் வெறும் உடம்புடன் நரசிம்ம சுவாமிஜி இருந்தார். நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறே தன்னுடைய வாழ்க்கையை குருவின் தேடலில் கழித்தார். அவருக்கு இதனால் கடும் மலேரியாவும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டது. ஓம் சாய்ராம்.